இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்ல solubility ப்ராடக்ட்டை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இது வந்து சிம்பிள் தான். நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒண்ணுமே கிடையாது, வெரி ஈஸி தான். பட் நீங்க கான்செப்ட் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா இந்த solubility ப்ராடக்ட்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால வந்து ஆன்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கொடுத்தாங்க, the concentration of sulfide ion in 0.1 mole HCl solution saturated with hydrogen sulfide is 1 into 10 to the power of minus 9 molarity. If 10 ml of this added to 5 ml of 0.04 mole solution of the following: ferrous sulfate, manganese chloride, zinc chloride, cadmium chloride, in which of these solution precipitation will take place? இங்க வந்து KSP வேல்யூ நிறைய இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது சிம்பிளா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? இந்த சொல்யூஷன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா H2S சொல்யூஷன். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து H2S சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 into 10 to the power of minus 19 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து H2S ஓட கான்சன்ட்ரேஷன் 1 into 10 to the power of minus 9 மோலாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இன்னொரு 4 சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஒரு 4 சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா FeSO4 எடுத்துப்போமா. இது வந்து FeSO4 வந்து எடுத்துக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா MnCl2 வந்து எடுத்துக்கிறாங்க. MnCl2. இந்த சொல்யூஷன் நம்ம வந்து ஜிங்க் குளோரைடு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம், கேட்மியம் குளோரைடு எடுத்துக்கலாம். ஓகேவா, CdCl வந்து கொடுத்துருக்காங்க. கேட்மியம் குளோரைடு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 4 சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து புதுசா ஒரு சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு புது சொல்யூஷன் வந்து கொண்டு வராங்க. இதுலேருந்து ஒரு 10 ml வந்து எடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து ஒரு 10 ml எடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து 5 ml வந்து எடுத்துக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து இந்த கண்டிஷன் மட்டும் பார்ப்போம். H2Sம் FeSO4ம் இதை 10 ml எடுத்துக்கிறாங்க. இது வந்து 5 ml எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும், H2Sம் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து FeSO4 ரெண்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா FeS வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்புறம் H2SO4 சேர்ந்து நமக்கு என்ன H2SO4 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். முதல்ல வந்து இந்த கண்டிஷன் எடுத்து நம்ம பண்றோம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஆகுது, H2S அண்ட் FeS வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, ரெண்டு ரியாக்ஷன் பண்ணும்போது FeS வந்து ஃபார்ம் ஆக போகுது. அப்போ இது நீங்க வந்து 10 ml எடுத்துக்கிறாங்க. இது 5 ml வந்து நமக்கு எடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து solubility இது வந்து நமக்கு precipitate ஆகுமா ஆகாதான்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ 10 ml of H2S வந்து எடுத்துருக்காங்க, 5 ml of FeSO4 எடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு வந்து கிளியர் சொல்யூஷனா வந்து இருக்குது. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து precipitate ஆகுமான்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து KSP வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க FeSக்கு. அப்போ FeSக்கு வந்து KSP வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6.3 into 10 to the power of minus 18 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 6.3 into 10 to the power of minus 8 விட அதிகமா வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகும், precipitate வந்து ஆகும். இல்ல 10 to the power of minus 8 விட கம்மியா தான் இருக்குது அப்படின்னா அது நமக்கு வந்து precipitate ஆகாது. அப்ப நமக்கு வந்து FeS வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், சொல்யூஷன்ல Fe2 பிளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா S மைனஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப நமக்கு வந்து Fe2 பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. கரெக்ட்? அப்ப நம்ம வந்து Fe2 plus ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். Fe2 plus ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், Fe2 plus வந்து பார்த்தா FeSO4 ல நமக்கு வந்து வந்திருக்குது இல்லையா. அப்ப FeSO4 ஓட ஒரிஜினல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்குது, 0.04 மோலாரிட்டி வந்து இருக்குது. அப்போ 0.05 மோலாரிட்டின்னு நமக்கு என்ன அர்த்தம், 1000 ml எத்தனை மோல்ஸ் இருக்குது, 0.04 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெறும் 5 ml தான் நம்ம வந்து அதுலேருந்து எடுத்துருக்கிறோம். அப்போ 5 ml நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 2 5 are 10. அப்போ நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து 200 வந்துடும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே வந்து 100 வந்து வந்துடும். இது 100, இங்கே 0.02 வந்து வரப்போகுது. அப்போ நம்ம என்ன இருக்குது, 2 into 10 to the power of minus 2 divided by 1 into 10 to the power of 2. இது வந்து நமக்கு வந்து minus 2 இல்லையா. அப்போ which is equal to 2 into 10 to the power of minus 4 வந்து வருது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த 5 ml எத்தனை மோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ மோல்ஸ் எடுத்து நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம இதோட வால்யூம் நமக்கு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 50 ml வந்து இருக்குது. ஓகேவா, அப்போ 5 ml இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இஸ் இட் கரெக்ட்?
இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது 10 ml இது 5 ml ஆட் பண்ணனால நமக்கு இப்போ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிகம் வந்து 15 ml வந்து நமக்கு வந்து மாறிடுச்சு. அப்போ நமக்கு வந்து எப்போவுமே நாங்கள் கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 லிட்டர் தான் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த வழியை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1000 ml அதாவது பார்த்தீங்கன்னா 15 ml இல்லையா. அப்போ 15 ml எவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்குன்னு பார்த்துருக்குறோம், 2 × 10⁻⁻4 வந்து இருக்குது. அப்போ இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 133 × 10⁻⁻4 வந்து வருது. இதை நான் 2000 போட்டேன், 10⁻⁻4 வந்து வருது. 133.3 போட்டுக்கோங்க. அப்போ 133.3 × 10⁻⁻4 வந்து இருக்குது. அப்போ which is equal to 1.33 × 10⁻⁻2 வந்து இருக்குது. அப்போ இதான் நமக்கு வந்து Fe2+ ஓட கான்சன்ட்ரேஷன். ஓகே, புரியுதா? அப்போ நமக்கு வந்து எத்தனை மோல்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம், எத்தனை ml வந்து கால்குலேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா இங்கே Fe2+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, Fe2+ ஓட கான்சன்ட்ரேஷன் அதாவது 10 ml அதாவது பார்த்தீங்கன்னா 5 ml சாரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், 0.04 மோல் வந்து இருக்குது இல்லையா. அப்போ 1000 மோல்ல 1000 ml 0.04 மோல் வந்து இருக்குது. அப்போ இன்ட்டு 5 ml வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு நமக்கு என்ன ஆகும், வால்யூம் வந்து நமக்கு வந்து 15 ml நமக்கு வந்து மாறிடுச்சு. இஸ் இட் கரெக்ட்? அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 15 ml இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ 1000 வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த 1000 நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.04 டிவைட் பை 15 × நமக்கு வந்து 5 வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்து இந்த மாதிரி கொடுத்து இந்த 5 இந்த இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3 வந்து வரும். அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1.33 × 10⁻⁻2 வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய வெப்சைட்டில் இல்லை உங்கள் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து இதை மட்டும் தான் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்காது, ஏன் இங்கே 15 போடுறோம், ஏன் இங்கே 5 போடுறோன்றது நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வால்யூம் ப்ளஸ் வந்து FeSO4 வால்யூம் வந்து போடுவாங்க. அப்போ அவங்க எதுக்கு போடுறாங்க, என்ன போடுறாங்க நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி மக்கப் பண்ணீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே நம்ம ஒரு வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே Fe2+ சொலிபிலிட்டி வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அது என்ன இருக்கணும், மோல்ஸ் பர் லிட்டரில் தான் நமக்கு வந்து இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு வந்து 10 ml தான் எடுத்துருக்கிறோம், டோட்டல் வால்யூம் வந்து நமக்கு வந்து 15 ml தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து மோல்ஸ் பர் லிட்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது தான் அந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? முதல்ல Fe2+ வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 1000 ml 0.04 மோல், இதான் எனக்கு வந்து மீனிங் இல்லையா. ஆனால் நம்ம அதுலேருந்து வெறும் 5 ml தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ எவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து 5 ml இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, டோட்டல் வால்யூம் வந்து 15 ml மாறிடுது. அப்போ 15 ml நம்ம வந்து பர் லிட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரும், 1.33 × 10⁻⁻2 வந்து வரும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், Fe2+ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணா S- வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S2- வந்து நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், S2- வந்து which is equal to இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.1 × 10⁻⁻19 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது 1000 ml நமக்கு எவ்வளோ இருக்குது, 1 × 10⁻⁻19 வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு வந்து வெறும் 10 ml நமக்கு வந்து எவ்வளோ வந்து இருக்கும். அப்போ 10 ml நமக்கு எவ்வளோ இருக்கும், அந்த 10 நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து 100 ஆகிடுமா. அப்போ நமக்கு என்ன 1 × 10⁻⁻21 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ வெறும் 10 ml இவ்வளோ தான் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்து 15 ml நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அப்போ 15 ml இவ்வளோ இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு வந்து 1000 வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து 3 5s are வந்து 15 இல்லையா. அப்போ 2 5s are 10, இங்கே வந்து நமக்கு வந்து 200 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இது நீங்கள் 1/3 நமக்கு எப்பவுமே எவ்வளோ வரும், 1/3 வந்து 0.33 வரும் இல்லையா. 0.33 × 10⁻⁻21 இன்ட்டு நமக்கு என்ன வருதுன்னா 200 வந்து வருது. அப்போ இதை நமக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.66 × 10⁻⁻19 வந்து வருது. அப்போ which is equal to 6.6 × 10⁻⁻20 வந்து நமக்கு வந்து வரும். சரி கரெக்ட். அப்போ வேல்யூ பெருசாக்கணும், பவர் நம்ம வந்து சின்னதாக்கணும். அப்போ நமக்கு வந்து S2- கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ FeS வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது, Fe2+ + S2-.
அப்போ Fe2 plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது 1.33 into 10 to the power of minus 2 பார்த்தோம் இல்லையா. அப்போ இது Fe2 plus ஓட கான்சன்ட்ரேஷன். S2 minus ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கிறோம் 6.66 into 10 to the power of வந்து பார்த்தீங்கன்னா minus 20 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, minus 20 இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது 1.33 into 6.66 which is equal நமக்கு என்ன 8.8578 into 10 to the power of minus 22 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.8578 into 10 to the power of minus 2. இங்கே நமக்கு FES ஓட KSP நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 to the power of minus 18 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த கான்சன்ட்ரேஷன் பெருசா இந்த கான்சன்ட்ரேஷன் பெருசா KSP தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது இல்லையா. அப்போ KSP வந்து அதிகமாக இருக்குது FES விட. ஓகே, இந்த கான்சன்ட்ரேஷனோட. அப்போ இது அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்னன்னா இது வந்து சொலுபிலிட்டி வந்து precipitate வந்து ஆகாது, நல்ல கிளியர் சொல்யூஷனாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இது கரெக்ட். அதாவது என்ன மீனிங்னா FES வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் 6.3 into 10 to the power minus 8 மோல்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ தான் இருக்குது 8.8578 into 10 to the power minus 22. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் FES வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து precipitate ஆகாது, கிளியர் சொல்யூஷனாக தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க FES-ஐயும் சாரி H2S. அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா H2S-ஐயும் நெக்ஸ்ட் என்ன மேங்கனீஸ் குளோரைன் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண போறாங்க. அப்போ MnCl2 நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் மேங்கனீஸ் சல்ஃபைடு வந்து கிடைக்கும், MnS வந்து நமக்கு வந்து கிடைக்கும், அப்புறம் 2HCl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் அந்த MnS வந்து நமக்கு வந்து precipitate ஆகுமா ஆகாதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ MnS சொல்யூஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Mn2+ வந்து இருக்கும், ப்ளஸ் நமக்கு என்ன S2 மைனஸாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து KSP கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ KSP which is equal to S into S. அப்போ S⁻2 வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட். அப்போ நமக்கு வந்து Mn2+ ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ Mn2+ ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இது எல்லாமே ஒரே வேல்யூ தான் நமக்கு வந்து வரும் இல்லையா. அப்போ 0.04 மோல் வந்து இருக்குது. இது எவ்வளோல இருக்குது 1000 ml வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன இது வந்து நம்ம வந்து வெறும் 5 ml தான் நம்ம எடுத்துருக்கிறோம், 5 ml எடுத்துருக்கிறோம். அப்போ ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நமக்கு என்ன ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ml-க்கு. அப்போ 15 ml-க்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1000-க்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ போன தடவை நமக்கு வந்து Fe2+க்கு என்ன வேல்யூ வந்ததோ அதே வேல்யூ தான் நமக்கு வந்து இங்கேயும் வரும். அப்போ 1.33 into 10 to the power of minus 2 தான் நமக்கு வந்து வரும். வேணா செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா. இது வந்து நமக்கு வந்து 3ஆல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 பண்ணும்போது 1.33 வந்து வரும். இது 10 to the power of minus 2 வந்து நமக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். அப்போ Mn2+ நமக்கு வந்து இதே வேல்யூ தான் வரும் 1.33 into 10 to the power of minus 2. அப்போ Zn2+ ஓட கான்சன்ட்ரேஷன் இதே தான் வரும். கேட்மியம் குளோரைடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இதே தான் வரும் இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வரும் அதே வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ சல்ஃபைடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து என்ன வந்துச்சு சல்ஃபைடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வந்ததுன்னா 6.6 into 10 to the power of நமக்கு என்னன்னா minus 20 வந்து வந்தது இல்லையா. அப்போ அந்த ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ KSP of Mn2+, ஓகே, Mn2+ ப்ளஸ் நமக்கு என்ன S2 மைனஸ் இல்லையா. அப்போ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சது 1.33 into 10 to the power of minus 2 into 6.6 into 10 to the power of minus 20 வந்து நமக்கு வந்து வருது. கரெக்ட். அப்போ ரெண்டையும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 8.8578 into 10 to the power of minus 22 வந்து நமக்கு வந்து கிடைச்சது. அப்போ போனதில் என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதே ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து சேம், அப்புறம் H2S ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து சேம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வேலன்சி. ஓகே, இதுவும் நமக்கு வந்து 2+, இதுவும் நமக்கு வந்து 2+, இதுவும் நமக்கு வந்து 2+, இதுவும் நமக்கு வந்து 2+. அப்போ நமக்கு வந்து இங்கே கேட்டைனோட சார்ஜ் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரே தான் கிடைக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா மோனோ வேலண்ட் வந்து கொடுத்தா நமக்கு வந்து மாறும். அப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நமக்கு ஒன்று கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாமில் வேற 4 சால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வேற 4 சால்ட் கொடுக்கும்போது அப்போ முதலுக்கு என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தானே 4க்கும் வந்தது, நம்ம அப்படியே வந்து போடக்கூடாது. அங்கே நமக்கு வந்து சார்ஜும் பார்க்கணும். சார்ஜும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து அப்படி போடணும். சப்போஸ் நமக்கு வந்து சார்ஜ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வேற மாதிரி வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த கேஸுக்கு நம்ம 4க்குமே நமக்கு வந்து என்ன ஆன்சர் தான் வரும் 8.8578 into 10 to the power of minus 12 தான் வரும். அப்போ FES-க்கு 6.3 into 10 to the power of minus 18
வரைக்கும் நம்ம வந்து டிசால்வ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து precipitate ஆகாது, கிளியர் சொல்யூஷனாக தான் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி மேக்னீஸ் சல்ஃபேட்டுக்கு என்ன பண்ணலாம், 2.5 × 10⁻13 வரைக்கும் நம்ம வந்து டிசால்வ் பண்ண முடியும். அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணலாம். இங்கே ஜிங்க் சல்ஃபேட் நம்ம என்ன பண்ணலாம், 1.6 × 10⁻24 வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து 10⁻22 வந்து இருக்குது, இது அதிகமாக இருக்குது. அப்போ ZnS வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா precipitate வந்து ஆகும். அப்போ ZnS வந்து நமக்கு என்ன ஆகுது, precipitate வந்து ஆகும். ஓகே, அப்போ நமக்கு வந்து இது வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக precipitate வந்து ஆகும். நெக்ஸ்ட் கேட்மியம் சல்ஃபேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 × 10⁻27 தான் நமக்கு வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஆனால் இங்கே 10⁻22 அதிகமாக வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு என்ன, கேட்மியம் சல்ஃபேட் நமக்கு வந்து precipitate ஆகும். கேட்மியம் சல்ஃபேட் நமக்கு என்ன ஆகுது, precipitate ஆகுது. அப்போ இதில் நீங்கள் வந்து 2 விஷயம் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்போ இது Mn2+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, S2- கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் எந்த வெப்சைட்டில் செக் பண்ணாலும் சரி, அங்கே ஷார்ட்கட்டாக ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சிம்பிளாக வந்து என்ன கொடுப்பாங்கன்னா 15 ஃபைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏன் இங்கே 5 போடுறோம், ஏன் இங்கே 15 போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக இருக்கணும். எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் வந்து ப்ராப்பரான வேல வந்து நீங்கள் சால்வ் பண்ண கற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ல ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட் சொல்லிட்டு இங்க வந்து 15 கொடுப்பாங்க, இங்க 5 கொடுப்பாங்க. இங்க ஏன் நம்ம 5 போட்டோம், இங்க ஏன் 15 போட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது, அங்க டீச் பண்ற டீச்சருக்கும் வந்து நமக்கு வந்து தெரியாது. அப்ப இதே மாதிரி நமக்கு வந்து வேற ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி 5 15 நீங்க போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து தப்பாயிடும். அப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் வேற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உங்களால வந்து சால்வ் பண்ண முடியாது. அதே நீங்க வந்து கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொலுபிலிட்டி, அப்ப சொலுபிலிட்டி வந்து எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்ற நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஸ்லோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா சொலுபிலிட்டி டாபிக்கே ஓவர். அது வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும், இதுல நீங்க வந்து ஒரு 1000 கொஸ்டின் சொலுபிலிட்டி ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சால்வ் பண்ணணும். அதுவும் எக்ஸாம்ல போயிட்டு நம்ம கரெக்டான அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அது ரொம்ப மோர் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நிறைய பசங்க வந்து கிளியர் பண்ண வந்து கஷ்டப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால தான். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அது நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு வந்து மறக்காது. ஓகே.